இன்னைக்கு நம்ம 5 முக்கியமான தலைப்புகள்ல செய்திகளை பார்க்க போறோம். முக்கிய செய்திகள், அப்புறம் தமிழ்நாடு, தேசிய, சர்வதேச செய்திகள்னு போய் கடைசியா பொருளாதார செய்திகளோட முடிக்கலாம். ரெடியா? வாங்க உள்ள போலாம். சரி, முதல்ல சில முக்கியமான ஹெட்லைன்ஸை பார்த்துடலாம். இந்தியாவோட பாதுகாப்பு துறையில இது ஒரு சூப்பரான விஷயம். நம்ம டிஆர்டிஓ ஸ்க்ராம்ஜெட் இன்ஜினை வெற்றிகரமா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு, அதுவும் பயங்கர குளிரான சூழல்ல இந்த சோதனை நடந்திருக்கு. இது எதுக்கு முக்கியம்னா, எதிர்காலத்துல ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் தயாரிக்க இந்த டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்ததா ஒரு முக்கியமான சர்வதேச நியமனம். டி.பி. வெங்கடேஷ் வர்மா. இந்த பேரை கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. இவர்தான் ஐநாவோட ஆயுத குறைப்பு விவகாரங்களுக்கான ஆலோசனை குழுவுக்கு தலைவரா நியமிக்கப்பட்டிருக்கார். 2026-27 காலகட்டத்தில் இவர்தான் தலைவரா இருப்பாரு. இது இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கௌரவம். அடுத்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்டேட். நவி மும்பைல புதுசா கட்டப்படுற சர்வதேச விமான நிலையத்துக்கு விவசாயிகளோட உரிமைக்காக போராடின தலைவர் டி.பி. பாட்டீல் அவரோட பேர் வைக்க போறாங்க. இப்ப நம்ம பக்கத்து மாநிலமான ஆந்திராவுக்கு போலாம். அங்க அவங்களோட 8வது விமான நிலையத்துக்கு கேபினெட் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. நெல்லூர் மாவட்டத்துல தகதர்த்திங்கிற இடத்துல இந்த கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் வரப்போகுது. இதனால அந்த பகுதியில தொழில் வளர்ச்சி அதிகமாகும்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இப்ப நம்ம தமிழ்நாடு செய்திகளுக்கு வரோம். இங்க என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. அஞ்சாமை, மனிதநேயம், அறிவாற்றல், ஊக்கமளித்தல். வள்ளுவர் சொன்ன இந்த 4 தான் எங்க ஆட்சியோட ஆதாரம்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அந்த 4 கொள்கைகளை வச்சு 4 வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்காங்க. சமூக அநீதிக்கு எதிரான போராட்டம், ஏழைகளுக்கான திட்டங்கள், இளைஞர்களோட அறிவுத்திறனை வளர்க்கிறது, அப்புறம் தொழில் வளர்ச்சி. இந்த 4ஐயும் நோட் பண்ணிக்கோங்க, தேர்வுல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, தமிழ்நாடு நியூஸ் பார்த்தாச்சு. இப்ப நேஷனல் லெவல்ல என்ன நடந்திருக்குன்னு விரிவாக பார்ப்போம். டெக்னாலஜி பக்கம் ஒரு முக்கியமான அப்டேட். பாஷினி, அதாவது இந்திய மொழிகள்ல செயற்கை நுண்ணறிவை, அதாவது ஏஐய இன்னும் வலுப்படுத்துறதுக்காக டெல்லியில ஒரு பயிலரங்கம் நடந்திருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம தாய்மொழியிலேயே ஏஐ சேவைகளை பயன்படுத்துறது தான் இதோட நோக்கம். இதுக்காக டோஸ்ட்னு ஒரு புது முயற்சியும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்திய ராணுவத்துல ஒரு புது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்திருக்கு. அதோட பேரு தான் டைம். இது எதுக்காகன்னு அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். இந்த டைம், அதாவது டிபோர்ட் இன்டெகிரேஷன் மேனேஜ்மெண்ட் எடிஷன், ராணுவத்தோட லாஜிஸ்டிக்ஸை ரொம்பவே மாடர்னாக்க போகுது. இதனால எல்லா பொருட்களையும் ரியல் டைம்ல கண்காணிக்க முடியும். முக்கியமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 70% பேப்பர் வேலைகள் குறையும்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய படி. இது கொஞ்சம் முக்கியமான சட்ட விவகாரம். ஊழல் தடுப்பு சட்டத்துல இருக்கிற செக்ஷன் 17A செல்லுபடியாகுமா இல்லையான்னு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஸ்பிளிட் வெர்டிக்ட், அதாவது மாறுபட்ட தீர்ப்பு வந்திருக்கு. இந்த செக்ஷன் படி ஒரு அரசு ஊழியர் மேல விசாரணை நடத்தணும்னா அதுக்கு மேலதிகாரி கிட்ட முன் அனுமதி வாங்கணும். இத பத்தி இப்ப பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு. இஸ்ரேல்ல நடந்த உலகளாவிய கடல்சார் உணவு பாதுகாப்பு உச்சி மாநாட்டுல இந்தியாவும் கலந்துக்கிட்டாங்க. இதுல நிலையான மீன் வளத்தை பத்தி நிறைய விவாதிச்சிருக்காங்க. குறிப்பா இந்தியாவும் இஸ்ரேலும் மீன் வளத்துறையில சேர்ந்து பண்ண ஒரு ஒப்பந்தமும் போட்டிருக்காங்க. இந்திய ராணுவம் ஒரு செம்மையான டெக்னாலஜியை வாங்க போறாங்க. அதுதான் சோலார் சக்தியில இயங்குற கண்காணிப்பு ட்ரோன்கள். நம்ம நாட்டுல இதுதான் முதல் முறை. இது நம்ம எல்லை பாதுகாப்புக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். இந்த ஒப்பந்தத்தோட மதிப்பு 168 கோடி ரூபாய். இந்த ட்ரோன்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, 26,000 அடி உயரத்துல 24 மணி நேரத்துக்கு மேல தொடர்ந்து பறந்து கண்காணிக்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம கண்காணிப்பு திறன் எந்த அளவுக்கு அதிகமாகும்னு. அமெரிக்கா தலைமையில பாக்ஸ் சிலிக்கான்னு ஒரு முயற்சி இருக்கு. இது ஒரு டெக்னாலஜி கூட்டணி மாதிரி. இதுல இப்ப இந்தியா முழு உறுப்பினரா சேரப்போகுது. செமிகண்டக்டர், ஏஐ, ஆற்றல் பாதுகாப்பு மாதிரியான துறைகள்ல பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்குறது தான் இதோட நோக்கம். சரி, இப்ப நாம இன்டர்நேஷனல் நியூஸ் பக்கம் போலாம். உலக அளவுல என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். ரஷ்யா கிட்டந்து புதைப்படிவ எரிபொருள் வாங்குற நாடுகள் பட்டியல்ல இந்தியா 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இது போன டிசம்பர் 2023 மாசத்தோட நிலவரம். ஏன் இந்த சரிவுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முக்கிய காரணம் அமெரிக்காவோட தடைகளும் G7 நாடுகள் போட்ட விலை வரம்பு தான். இப்ப இந்த பட்டியல்ல சீனா முதலிடத்திலையும் துருக்கி 2வது இடத்துலயும் இருக்கு. இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பொருளாதார செய்திகள்ல இந்திய ரிசர்வ் வங்கியிலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. அதை பார்க்கலாம். ஆர்பிஐ ஃபீமா விதிமுறைகள்ல ஒரு புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இது வெளிநாடு வாழ் நபர்கள் சம்பந்தப்பட்ட பேங்க் கேரண்டிகளுக்கானது. இதனால வெளிநாட்டு பண பரிவர்த்தனைகள் தொடர்பான விதிமுறைகள் இன்னும் எளிமையாகவும் வெளிப்படையாகவும் மாறியிருக்கு. சரி, இன்னைக்கு நாம பார்த்த எல்லா செய்திகளையும் ஒரு தடவை மனசுல ஓட்டி பாருங்க. இதுல எந்த நியூஸ் வரப்போற தேர்வுல கேட்கப்படலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு வைங்க. நாம அடுத்த நடப்பு நிகழ்வுகள் தொகுப்புல சந்திக்கலாம். நன்றி.